உண்மையிலேயே அந்த பூதகோளான்றது என்ன? அதிகம் தெரியாத தகவல்கள் ஏதாவது இருக்கா? பஞ்சுருளின்றது உண்மையா இல்லாட்டி கற்பனை கதையா? பஞ்சுருளிலே மல்டிபிள் பஞ்சுருளிகள்லாம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அன்னப்ப பஞ்சுருளி, அக்னி பஞ்சுருளின்லாம் இருக்கு. பஞ்சுருளிலே கிட்டத்தட்ட மோர் தென் 14 வெரைட்டிஸ் ஆஃப் பஞ்சுருளிஸ் ஒவ்வொரு விதமா பண்றது. நாமளே இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகள் செய்து வந்திருக்கிறோம். சதுக்க பூதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் அந்த கோயில் இன்னுமே இருக்கிறது. சாயாவனம் என்கிற ஊர்ல அந்த கோயில்ல அந்த சதுக்க பூதம் அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மாதவி இருக்காங்க அல்லவா, கண்ணகி கோவலன் மாதவி இருக்காங்கல்ல, அந்த மாதவியுடைய குலதெய்வமாக அந்த சதுக்க பூதங்கள் இருந்தனமாம். கோயில்லாம் வந்து கோயில்னே சொல்ல முடியாத மாதிரியான ஒரு நிலைமையில அது ஏதோ ஒரு பொம்மை மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது மிக மிக சிறப்பாக வழிபட்டு வந்த ஒரு தெய்வ வடிவம் தான். அது மாதிரியான விஷயமாக தான் இதுவே வந்து ஒவ்வொரு விதமான விஷயங்கள் செய்யும். எப்படி வந்து பார்த்தோம்னா பஞ்சுருளி சில விஷயம் செய்யும், இந்த குளிகா ஒரு சில விஷயங்கள் செய்யும். சதுக்க பூதங்கள்லயே 5 வகையான பூதங்களையாக வைத்திருந்தார்களாம். அது மாதிரியான பூதங்களை வைத்திருந்து அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயத்திற்கு ஒவ்வொரு விதமான ஒரு வரம் கொடுப்பதற்குன்னு சொல்லலாம், அல்லது வந்து பார்த்தோம்னா தீமைகளை அழிப்பதற்குன்னு சொல்லலாம். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சதுக்க பூதங்கள் செய்து வந்தன. பூதகோளம் தையம் ரெண்டுமே வந்து சாமி வந்து ஆடுறதுன்னு சொல்லுவோம்ல சார். ஆனால் ரெண்டுக்கும் உள்ளான வித்தியாசம், தையம்ங்கிறது பியூர்லி விஷ்ணுமாயா உள்ள வந்து பண்றது, சாத்தன் உள்ள வராது, பியூர்லி டிவைன் வச்சிருக்கலாம். பூத கோலா அப்படின்னா பூதங்கள் வந்து ஆடக்கூடியது. அந்த பஞ்சுருளி ஒரு வாய்ஸ் மாதிரி விடும் பாத்தீங்களா, முதல்லயே அந்த ஊன்லாம் கத்துறதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ சேம் டிப்பிக்கலாக அது என்னவோ அதுதான் அவர் எடுத்திருக்காரு. அங்கேயே வந்து பார்த்தோம்னா இந்த சர்ப்பத்திலே சர்ப்ப வடிவமாக எல்லாமே வந்து பார்த்தோம்னா போகக்கூடிய ரூபம் எடுத்து சர்ப்ப வடிவமாக செய்யக்கூடியது எல்லாமே கூட இப்போ இந்த இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி உக்கிரகமாக வந்து காட்டுக்குள்ளே ஓடுற மாதிரியான விஷயமா இருக்கும். இதை செய்து வந்து கொண்டு இருக்கிறார். இது வந்து சும்மா படத்துக்காக பண்ணின விஷயம் இல்லை, ரியலாக நடக்குது, அங்கே கோயில்களில் நடக்குது. பஞ்சுருளி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த பஞ்சி உருளி அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பஞ்சி அப்படின்றது வந்து நம்ம வந்து பன்றி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திற்கு பஞ்சு அப்படின்ற மாதிரியான. உருளி அப்படிங்கிறது ஃபியர்ஸ் ஃபார்ம், ரொம்ப உக்கிரகமா இருக்கக்கூடிய ஒரு பன்றி அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு வச்சுருங்க. ஸோ இப்போ அந்த பஞ்சுருளி அப்படின்றது வந்து என்ன பண்ணுது, எதற்கு அந்த ரூபம் எடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிவனும் பார்வதியும் இருக்கும்பொழுது பார்வதி அந்த ஒரு 3 வேரியேஷன்ஸ் கொடுக்குறாங்க. துளு ரீஜியன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க வந்து பஞ்சுருளி வழிபாடு செய்து கொண்டிருக்கலாம், அல்லது குளிகா வழிபாடு செய்து கொண்டிருக்கலாம். யாருக்காவது அங்கே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அவங்க வந்து அங்கே அமெரிக்காவில் போயிட்டு அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கோ அவங்க தலைமுறைக்கோ அது பலன் தராமல் போக போவதில்லை. இதனாலதான் எப்படி வந்து நமக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அவர் டிஎன்ஏ இல்லையா. ஸோ அந்த டிஎன்ஏ அப்படின்ற மாதிரியான விஷயத்துல அவங்களுக்கு அதெல்லாம் பதிந்த தெய்வமாக இருக்கும். அந்த டிஎன்ஏன்றதுல பதிந்த தெய்வமாக இருக்கிற மாதிரி நமக்கும் ஒரு தெய்வம் அது மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த தெய்வம் கண்டிப்பான முறையிலே நமக்கு பலன் கொடுக்காமல் போகாது. இப்போ இந்த தெய்வங்களுக்கு வந்து இதுக்குன்னு நம்ம வழிபாடு பண்றதுக்கு மந்திரங்கள் பூஜை முறைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? அதுதான் சார், இது மந்திரமே இல்லை. மந்திரம் மாதிரி அவங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் வச்சிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு வந்து பார்த்தோம்னா அதோடைய கேரக்டரை தான் அதை வந்து நேமா கொடுத்துருக்காங்க. வாராகிக்கே வந்து பேர் கிடையாது உண்மையா சொல்ல போனா. நமசிவாய. காந்தாரா படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. காந்தாரா ஃபர்ஸ்ட்டும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செகண்டும் வந்து இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த காந்தாராவில் வரக்கூடிய பஞ்சுருளி ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த குளிகா அப்படின்றது, பிரம்ம ராட்சசன் அப்படின்றது, இதெல்லாம் உண்மைதானா இல்லை இது ஒரு மேடப் ஸ்டோரியா அப்படின்ற மாதிரியான விஷயம். அந்த டைரக்டரே நிறைய பேர் வந்து நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி அது வந்து உண்மையான தெய்வங்கள் வழிபடுறது அப்படின்ற மாதிரியான முறையாக எல்லாமும் இப்போ நிறைய யூடியூப்லையுமே பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த விக்கிபீடியாலேயோ அல்லது டைரக்டரோ சொல்லாத விஷயங்கள், இந்த தெய்வம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் டாக்டர் கபிலன் சாணக்கியாவோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ இதை ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா இதை பற்றின ஒரு முக்கியமான சில விஷயங்களை ஆதனான்மீகம் சேனலில் கொடுத்துருக்கோம். அவங்களுமே அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சேனலில் உங்களுக்கு அது தேவைப்பட்டால் அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இதையும் தாண்டி ரொம்ப டீப்பாக இருக்கிறது அந்த தெய்வம் என்ன, எந்த மாதிரியான விஷயங்களை செய்யும், எந்த டைமில் அந்த மாதிரியான தெய்வம் உருவாச்சு அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி அதற்கு இணையான தெய்வம் தமிழில் இருக்கிறதா, வழிபாட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான முறையெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆன்மீக பயணமாக இது உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே இருக்கும். நமஸ்காரம் சார். வணக்கம் சார். ஸோ இப்போ இந்த காந்தாரான்ற படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளாக இருக்குது. முக்கியமாக வந்து
ஃபர்ஸ்ட் பார்ட் வந்த போதே வந்து ஒரு பெரிய அளவில் ரீச் ஆச்சு. இப்போ இந்த செகண்ட் பார்ட் இன்னும் நிறைய பெரிய ரீச் ஆயிருக்கு. அவர் அந்த கதாநாயகர் ரிஷப் ஷெட்டி அவர் கூட வந்து இதை வந்து ரொம்ப ஒரு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா இருக்குது அப்படின்லாம் சில இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது பற்றி நிறைய பேர் நிறைய பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே அந்த பூதகோலான்றது என்ன, அதிகம் தெரியாத தகவல்கள் ஏதாவது இருக்கா? பஞ்சுருளின்றது உண்மையா இல்லாட்டி வெறும் கற்பனை கதையா? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக. இந்த பஞ்சுருளி வழிபாடு இன்னும் இருக்குது சார். பஞ்சுருளிலே மல்டிபிள் பஞ்சுருளிகள்லாம் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அன்னப்ப பஞ்சுருளி, அக்னி பஞ்சுருளின்லாம் இருக்கு. பஞ்சுருளிலே கிட்டத்தட்ட மோர் தென் 14 வெரைட்டிஸ் ஆஃப் பஞ்சுருளிஸ் இருக்கு. ஒவ்வொரு விதமா பண்றது. இந்த பூதகோலா அப்படின்ற விஷயத்திற்குள்ள போறதுக்கு முன்னால முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நாமளே இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகள் செய்து வந்திருக்கிறோம். அன்பார்ச்சுனேட்லி இப்போ அது போயிடுச்சு. இந்த சென்ஸ் என்னன்னா, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது, ஒரு சில பேருக்கு அது அப்படியே போயாச்சு. சிலப்பதிகாரத்திலே இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த பூதகோலமாகட்டும் அல்லது தையம் அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும், இந்த தையம் பற்றி தான் நம்ம வந்து இந்த இதில் பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த விஷ்ணுமாயா பற்றி பேசும்போது பேசணும். தையமாகட்டும் பூதகோலமாகட்டும் இது ரெண்டுமே பார்த்தோம்னா பாடல்கள் மூலமாக எல்லா இடத்துலையும் அவர்கள் வந்து பாட்டின் வடிவாக இந்த கிராம பாட்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாட்டுப்புற பாடல்கள் அந்த மாதிரி அதுல வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வழியா வந்திருந்தது. ஸோ அந்த பாட்டு மூலமா வருது. இப்ப பேசுறது கூட வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு வார்த்தையவே இன்னொருத்தர் சொல்லும்போது பொய்யாயிடுன்னு ஓஷோ. அது மாதிரி பாடல்கள் அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வரிகள் மாறாமல் அப்படியே அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்மளுடைய வழிபாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2700 ஆண்டுகளுக்கு முன்பே, இது வந்து 2700 வரைக்கும் ஹோல்டு ஸ்டோரியாக இருக்கும் இந்த காந்தாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக கேள்விப்பட்டேன். நம்மளோடது வந்து அதுக்கு முன்னாலேயே இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிலப்பதிகாரத்திலேயே நம்மளுடைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சதுக்க பூதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் அந்த கோயில் இன்னுமே இருக்கிறது. நம்மளோட அந்த சீர்காழி டு பூம்புகார் போகிற ரூட் இருக்கு. அதில் வந்து பார்த்தோம்னா சாயாவனம் என்கிற ஊரில் அந்த கோயில் அந்த சதுக்க பூதம் அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மாதவி இருக்காங்க அல்லவா, கண்ணகி கோவலன் மாதவி இருக்காங்கல்ல, அந்த மாதவியுடைய குலதெய்வமாக அந்த சதுக்க பூதங்கள் இருந்தனமாம். அந்த சதுக்க பூதங்களையும் வந்து பார்த்தோம்னா சோழ மன்னர்கள் அவங்க டைம்லையும் வந்து அது புதுப்பித்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவங்கெல்லாம் புதுப்பிச்சு தான் வச்சாங்க. பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடியவர்கள் அதனுடைய அருமை தெரியாமல் அதை அப்படியே விட்டாச்சு. இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை எடுத்து கொண்டு போகாத காரணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. அந்த கோயில்லாம் வந்து கோயில்னே சொல்ல முடியாத மாதிரியான ஒரு நிலைமையில அது ஏதோ ஒரு பொம்மை மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது மிக மிக சிறப்பாக வழிபட்டு வந்த ஒரு தெய்வ வடிவம் தான். அது மாதிரியான விஷயமாக தான் இதுவே வந்து ஒவ்வொரு விதமான விஷயங்கள் செய்யும். எப்படி வந்து பார்த்தோம்னா பஞ்சுருளி சில விஷயம் செய்யும், இந்த குளிகா ஒரு சில விஷயங்கள் செய்யும். அப்படி இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சதுக்க பூதங்கள்லேயும் 5 வகையான பூதங்களையாக வைத்திருந்தார்களாம். அது மாதிரியான பூதங்களை வைத்திருந்து அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயத்திற்கு ஒவ்வொரு விதமான ஒரு வரம் கொடுப்பதற்குன்னு சொல்லலாம், அல்லது வந்து பார்த்தோம்னா தீமைகளை அழிப்பதற்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சதுக்க பூதங்கள் செய்து வந்தன. அந்த சதுக்க பூதங்கள் இன்றுமே அந்த சதுக்க பூதங்களுடைய போனால் நம்ம பார்க்கலாம், அதனுடைய சிலைகள் எல்லாமே இருக்கிறது. கோயில் மட்டும் கொஞ்சம் இல்லை, ரொம்ப சீதளமான ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கு. இது வந்து நம்மளுடைய ஒரு விஷயம், நம்மளுக்கும் அந்த ஒரு பாரம்பரியம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிவிக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயமா. அடுத்தாக பூதகோலம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இப்போ இந்த பூதகோலம் அப்படிங்கிறது வந்து என்னென்ன தெய்யம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த தெய்யம் தான் நம்ம வந்து இந்த சாத்தன் விஷ்ணுமாயா குட்டி சாத்தன் விஷயத்தில் வந்து பேசினோம். தெய்யம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இந்த பூதகோலம் தெய்யம் ரெண்டுமே வந்து சாமி வந்து ஆடுறதுன்னு சொல்லுவோம்ல சார். ரொம்ப கொலோக்கியலாக நம்ம வந்து பேசுறோம்னா, லேமன் டைம்ஸ்ல பேசுறோம்னா சாமி வந்து ஆடுறது, சாமி ஆடுறதுன்னு சொல்லக்கூடியதுதான். ஆனால் ரெண்டுத்துக்கு உள்ளான வித்தியாசம், தெய்யம்ங்கிறது பியூர்லி விஷ்ணுமாயா உள்ள வந்து பண்றது, சாத்தன் உள்ள வராது. குட்டிச்சாத்தன் இவங்க வந்து அந்த குட்டிச்சாத்தன் வச்சு வியாபாரம் பண்ற மாதிரி அந்த குட்டிச்சாத்தன் உள்ள வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அந்த தெய்யம் அப்படின்றது பியூர்லி வந்து விஷ்ணுமாயாவுடைய ஒரு ரூபமாக தான் அதுல வந்து நடக்கக்கூடியது. நான் பியூர்லி டிவைன் வச்சிடுங்களேன். பூத கோலா அப்படின்னா பூதங்கள் வந்து ஆடக்கூடியது அப்படின்னு. அப்ப டெமிகாட் நம்ம எடுத்துக்க வேண்டியது. இந்த பூதங்கள் அப்படின்ற மாதிரியான பூதங்களாகட்டும், பேய்களாகட்டும், பிசாசுகளாகட்டும் எல்லாமே சிவனுடைய அடிமைகள். அது மாதிரி இருக்கும்போது இந்த பூதகோலா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயமாக இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் காட் அண்ட் ஈவில் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். கோவம் வந்தால் கெட்டது பண்ணாலும் பண்ணும், அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது தான். அதாவது உக்கிரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரியான வழிபாடு கிட்டத்தட்ட கடம்பா டைனாஸ்டி இருக்கு இல்லையா, அந்த கடம்ப சாம்ராஜ்யத்தின் போதிலிருந்து 2700 ஆண்டுகளாக இந்த ஒரு வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்து வந்திருக்கின்றன. ஸோ அந்த பூதகோலம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல இன்றுமே கூட 15 வகையான பஞ்சுருளி வழிபாடு இருக்கு.
ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி அன்னப்ப பஞ்சுருளி, அக்னி பஞ்சுருளி, இந்த மாதிரி நிறைய அது இன்னும் எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணும். அவ்வளோ வகையான பஞ்சுருளிகள் இருக்கின்றன, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான விஷயமாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சுருளி ஒரு வாய்ஸ் மாதிரி விடும் பார்த்தீங்களா, முதல்லயே அந்த ஒவ்வொன்றுலாம் கத்துறதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ சேம் டிப்பிக்கலாக அது என்னவோ அதுதான் அவர் எடுத்திருக்காரு. டிப்பிக்கலாக அவங்களும் அதே மாதிரியான விஷயமாக தான் செய்கிறாங்க. அங்கேயே வந்து பார்த்தோம்னா இந்த சர்ப்ப வடிவமாக எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி போகக்கூடிய ரூபம் எடுத்து சர்ப்ப வடிவமாக செய்யக்கூடியது எல்லாமே கூட இருக்கு. அது மாதிரி இப்போ இந்த இதில் வந்து பார்த்தோம்னா கோபம் ஒரு மாதிரி உக்கிரகமாக வந்து காட்டுக்குள்ளே ஓடுற மாதிரியான விஷயமா இருக்கும். இதை செய்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து சும்மா படத்துக்காக பண்ணின விஷயம் இல்லை, ரியலாக நடக்குது, அங்கே கோயில்களில் நடக்குது. அது மாதிரியான விஷயமாக தான் நடக்குது. இப்போ இந்த பஞ்சுருளி, இந்த குளிகா, இவங்க சம்மந்தப்பட்ட வரலாற்று ஆவணங்கள்ன்றது ஏதாவது இருக்கா? வரலாற்று ஆவணங்கள் அப்படின்ற மாதிரி வந்து தான் இதை இப்போ எல்லாம் பாடநாசம் சொல்லுவோம். அதாவது இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நாட்டுப்புற பாட்டு அப்படின்ற மாதிரியான விஷயமாக பாடல் வடிவாக ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கிற விஷயமாக தான் ரீசெண்ட் இயர்ஸாக, இப்போ நான் ரீசெண்ட் இயர்ஸ்ன்னு சொல்கிறதே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 700 இயர்ஸாக வந்து சில விஷயங்கள் எல்லாமே வந்து கிடைத்திருக்கின்றன. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இந்த 500 இப்போ இந்த ரீசெண்ட் இயர்ஸாக கிடச்சிருக்கிறதுலேயே பார்த்தோம்னா கொஞ்சம் இன்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான கடம்பா டைனாஸ்டி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொஞ்சம் கிடச்சிருக்கு. அதில் வந்து இது மாதிரியான பிராமி எழுத்துக்களில் சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அந்த வழிபாட்டு முறைகளை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்கிறார்கள். ஸோ இதான் இந்த பஞ்சுருளி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா, இப்போ நம்ம வந்து டெமிகாட் அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் சொல்லியிருந்தேன். பஞ்சுருளி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த பஞ்சி உருளி அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பஞ்சி அப்படின்றது வந்து நம்ம வந்து பன்றி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திற்கு பஞ்சு அப்படின்ற மாதிரியான. உருளி அப்படிங்கிறது ஃபியர்ஸ் ஃபார்ம், ரொம்ப உக்கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு பன்றி அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு வச்சுருங்களேன். ஸோ இப்போ அந்த பஞ்சுருளி அப்படின்றது வந்து என்ன பண்ணுது, எதற்கு அந்த ரூபம் எடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வதி சிவனும் பார்வதியும் இருக்கும்பொழுது பார்வதி அந்த ஒரு 3 வேரியேஷன்ஸ் கொடுக்குறாங்க இந்த நெரேட்டிவ்லேயே. புராணம் இந்த சென்ஸ் பார்த்தோம்னா இந்த ஒரு ஏன்ஷியன்ட் நெரேட்டிவ்ஸ்னா 3 வகையான நெரேட்டிவ்ஸ். ஒன்று வந்து சிவனிடம் இருந்து தோன்றியது அப்படின்ற மாதிரி, அதாவது சிவன் வந்து தோன்றியது, அந்த அவரை வந்து அனுப்பிவிட்டார் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா விஷ்ணு அனுப்பிவிட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, விஷ்ணுவுடைய உடல் பாகத்திலிருந்து வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அவருடைய வேர்வை துளியிலிருந்து தோன்றியது அப்படின்னா ஆஞ்சநேயருடைய வேர்வை துளியிலிருந்து தோன்றியதுன்னு ஒரு சாரார் சொல்கிறார். இப்போ நம்ம வந்து இவங்க ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா பார்வதி தேவி வந்து அந்த வளர்த்து வருகிறாள், ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ பரமசிவன் வளர்த்து வந்த ஒரு கார்டனில் போயிட்டு அது வந்து தும்சம் பண்ணிடுது ஃபுல்லாக. அதோடைய நேச்சர் இல்லையா போர் அப்படிங்கிறது. நம்ம வந்து இந்த பன்றி அப்படின்னு நம்ம வந்து இப்போ சொல்கிறோம், அதோடைய ரூபம் வந்து அந்த பழசு வந்து அது மாதிரி தான் உங்களுக்கு, அது மாதிரி போரோட ஃபார்ம் தான். அது நாசம் பண்ணிடுது. கோவப்பட்ட உடனே இவர் எதுவும் அதை கொண்டுட போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதை கொண்டு விடாதீர்கள் என்று சொன்ன உடனே சரி நீ உன்னோட ஆட்டம் தாங்க முடியல, ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டுன்ற மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கேன். அது மாதிரி இருக்க நீ போய் கீழே போய் நீ இந்த மாதிரி காட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது எந்த மக்கள் அடக்குமுறைகளையும் தீவினைகளையும் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாவலாக இரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக அனுப்பி விட்டுட்டு அதிலிருந்து அது அந்த மாதிரியான வேலைகளை பார்க்க துவங்குவதாகவும், அந்த காட்டை சார்ந்த மக்கள், அதாவது இந்த கேரளா துளு ட்ரெடிஷன்ஸ் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் இதை வழிபடுறாங்க பெரும்பாலுமே. இதில் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது மெயினாக அதுக்கு வந்து அதோடைய வழிபாட்டு என்னவா இருந்ததுன்னா, இப்போவே கூட நம்மளுடைய ட்ரெடிஷன்லேயே பாருங்க, உங்களுக்கு ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னால் பூஜை போடுவோம், நம்ம வந்து கிணறு வெட்டுறதுனால பூஜை போடுவோம், எல்லா விஷயத்துக்கும் நம்ம கிணறு மூடுறதுனாலும் பூஜை போடுவோம், வெட்டுறதுனாலும் பூஜை போடுவோம், ஒரு அறுவடையை பண்ணுறதுனாலும் பூஜை இருக்கும், நமக்கு நடுறதுனாலுமே நமக்கு பூஜை இருக்கும், ஒவ்வொரு விஷயத்துக்குமே இருக்கும் இல்லையா. அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கும்பொழுது இந்த கிராப்ஸ் எல்லாத்தையும் வந்து அது எதுவும் நாசம் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தினாலையும் ஆகக்கூடாது, அதுக்கு ஒரு பாதுகாவலாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் மெயினாக அது பண்ணுறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே அது துணை போக அதாவது அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது, அப்போ பஞ்சுருளியை வந்து முழுமுதல் தெய்வமாக கொண்டு வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான. இப்போ இந்த பஞ்சுருளின்றது அந்த பன்றி உருவத்தில் இருக்கக்கூடிய, அப்போ இது வந்து வராகருக்கும் வராகின்னு நம்ம கும்புற அந்த தெய்வத்துக்கும் தொடர்பு இல்லை சார். அந்த மாதிரியான ரூபம் நம்ம வந்து வராகி அப்படின்ற மாதிரியான விஷயமா, இந்த பஞ்சுருளிலேயே வந்து ஃபீமேல் ஃபார்ம் மேல் ஃபார்ம் அப்படின்ற மாதிரியான விஷயமாலாம் இருக்கு.
ஸோ இப்போ அந்த ஃபீமேல் ஃபார்ம் மேல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது சிலர் அது அந்த மாதிரி வராக ரூபமாக இருக்கிறது. பாட்டே வந்து பார்த்தோம்னா ரூபம்னு தான் வருது. இப்போ இந்த ரூபம் அப்படின்னு வரக்கூடிய ஒரு காரணத்தினாலேயே வந்து பார்த்தோம்னா அந்த ரிப்ளிகா அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம வந்து சொல்றோம். வராகராகவே இருக்கிற மாதிரியான ஒரு பாடல்களா இல்லை வராக ரூபம் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம சொல்றோம். ஸோ அந்த பாட்டு, அந்த சினிமா பாட்டு நம்ம அதை மெயினாக பெருசாக அதை நம்ம ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. பட் ஆனால் வராகருக்கும் வராகி அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கும் இதற்கும் வந்து அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ரூபங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வச்சுக்கலாம். வாராகி அப்படின்றதும் வந்து சாக்தா ட்ரெடிஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது லலிதா பரமேஸ்வரியிடமிருந்து வந்தவள், ஒன் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் லலிதா பரமேஸ்வரி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், உண்மத்த பைரவருக்கு உண்டானவள் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாகவும் நம்ம வந்து அப்படி கொண்டு போயிடுவோம். இந்த பக்கம் வராகர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தசாவதாரத்தில் இருக்கக்கூடிய ரூபங்கள்ல ஒருத்தர். அவர் வந்து இந்த இரண்யாட்சனை இது வதம் செய்வதற்காக பிறந்தவர் அப்படின்ற மாதிரி. இரண்யாட்சனே வந்து பார்த்தீங்கன்னா வராகருடைய இவர் தானே, அவர் வந்து துவாரபாலகர் தானே. இப்போ இரண்யாட்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் நம்ம மகாவிஷ்ணுவுடைய துவாரபாலகர் தான். ஹிரண்யகசிபுமே வந்து பார்த்தோம்னா துவாரபாலர்கள் தான். இரண்டு பேருமே துவாரபாலகர்களாக மகாவிஷ்ணு சயனம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவகுமாரர்கள், அதாவது முனிவர்கள், அந்த ரிஷிகுமாரர்கள் வருகிறார்கள். சனத்குமாரர்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து என்னை வழிவிடுன்னு சொல்லி நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னோடனே நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே வந்து என்ன உள்ளே போய் அலோவ் பண்ண மாட்டேன்றேன், என்னையே நீ அலோவ் பண்ண மாட்டேன்னா யாராக இருந்தாலுமே அலோவ் பண்ண மாட்டேன், அவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, நீ உனக்கு வந்து மகாவிஷ்ணு கிட்ட இருக்கிறதுனால தானே இவ்வளோ ஒரு அகந்த உனக்கு, நான் உனக்கு சபிக்கிறேன், நீ வந்து போய் கீழே போய் பூலோகத்தில் போய் பறப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சாபம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சாபம் கொடுத்துட்டு போயிடுறாங்க கோவத்தில். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கிடுகிடுன்னு ஓடி உள்ளே போயிட்டு இந்த மாதிரி மகாவிஷ்ணுவோட இந்த மாதிரி உங்களுக்காக காவல் காத்து கொண்டு உங்கள் கூடயே இருக்கணும் தானே நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம், எங்களை போய் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, சாபம் கொடுத்து விட்டார்களே, அது உடனே பலித்து விடுமே அப்படின்னு சொன்ன உடனே இன்டைரக்டாக நானும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அப்போ மகாவிஷ்ணு கேட்குறார், எய்தர் நீ வந்து கீழே போயிட்டு என்னுடைய ஒரு ஞாபகமாகவே விஷ்ணுவோட பெருமாளோட ஞாபகமாகவே பல ஜென்மங்கள் எடுத்து அதுக்கப்புறம் முடிவிலே என்னை வந்து சேருவதற்குங்கிறது ஒரு ஆப்ஷன். நீங்கள் ரெண்டு பேரும் இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா எனக்கு எதிரியாக போகணும், என்னையே சண்டை போடணும், என்னையே அழிக்க வரணும். அப்படி வந்தால் உடனடியாக கதையை முடிச்சுட்டு நம்ம வந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் ரொம்ப கொலோக்கியலாக பேசுகிறேன் புரியட்டும் அப்படின்னு அது மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி சொல்லும்பொழுது பார்த்தோம்னா சரி ஓகே, எனக்கு வந்து அவ்வளோ நாள்லாம் உங்களெல்லாம் பிரிஞ்சிருக்க முடியாது, உடனடியாகவே நான் வந்து என்னை நீங்கள் வந்து அசுரனாகவே பிறக்க வையுங்கள், அதாவது மூர்க்கனாகவே பிறக்க வையுங்கள் அப்படின்றாரு. ஒருவர் வந்து ஒரு அரக்க ரூபம் எடுக்கிறார், இன்னொருவர் வந்து மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய அரக்கனாக மாறுகிறார். அந்த உடனே இவரும் வந்து அதற்கு தகுந்தால் போல் இரண்டு இது எடுக்கிறார், ரெண்டு அவதாரம் எடுத்து வராக அவதாரமாக எடுத்து இரண்யகசிபுவை வந்து வதம் செய்து பூமி தேவியை மீட்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக. அதில் வந்து அவருக்கு அந்த துவாரபாலகர்கள் ஒருத்தருக்கு வந்து மோட்சம் கிடைக்கிறது, இன்னொருத்தருக்கு வந்து இரண்யகசிபுவாக இருக்கும்போது தூணை பிளந்து கொண்டு நரசிம்மராக வெளிவந்து அவரை பிளந்து அவருக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ வராக ரூபம் அப்படிங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட். வாராகியுடைய ஒரு நேச்சர் அப்படின்றது அவங்க வந்த ஒரு நோக்கம் எல்லாமே வேற. இங்கே பஞ்சுருளி வந்த நோக்கமும் சரி, குளிகா வந்த நோக்கமுமே வேற. குளிகாவே பார்க்கும்போதும் பார்த்தோம்னா உங்களுக்கு வெரி மச் கனெக்டட் வித் சிவா அண்ட் பார்வதின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். பார்வதி வந்து அங்கே இருந்த ஒரு சாம்பலுடைய ஒரு இது இருக்கு இல்லையா, நம்ம ஒரு கற்கள் மாதிரி இருக்கிறத எடுத்து விளையாட்டா சிவனிடம் கொடுக்குற மாதிரி சிவன் வந்து அதை வந்து குளத்துல போடுறார், அந்த குளத்திலிருந்து அந்த பூதம் தோன்றியது அப்படின்ற மாதிரியான ஒரு வெர்ஷன் இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அதை அவர் வந்து மகாவிஷ்ணுவுக்கு அனுப்பிடுறார் அப்படின்ற மாதிரி. மகாவிஷ்ணுவிட்டு அனுப்பினோடனே மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா நேக்கோட பேர் கூட நிலவுள்ள சங்கேன்னு சொல்லிட்டு, அதாவது சர்ப்பத்திற்கு பயங்கர மூர்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு சர்ப்பத்திற்கு கர்ப்பத்தில் இந்த இதை விட்டுற அந்த கல்லை எரிஞ்சு பிறக்க வைக்கிறதுக்கு உண்டான விஷயமா பண்ணிடுறாரு. அது என்ன பண்ணுமானா அது அடுத்தவங்களெல்லாம் மட்டும் சாப்பிடாம குட்டி போட்டு அந்த குட்டியவே எடுத்து சாப்பிடுமா. அந்த அளவுக்கு அந்த நிலவுள்ள சங்கே அப்படின்ற ஒரு சர்ப்பம் வந்து மிக கொடுமையான ஒரு சர்ப்பமாக இருந்து வந்தது. அதை யாராலும் அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தது. மகாவிஷ்ணுவுக்கு தெரியறது இதுதான் வந்து அழிக்கிறதுக்கு உண்டான கரெக்டான, ஏன்னா இதால் வந்து ஒன்றும் சும்மா இருக்க முடியாத ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும், ரொம்ப மூர்க்கமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. இது உள்ளே போனோன்னா அதால் உள்ளே இருக்க முடியலன்னா அதுக்கு ஒரு ரூபம் எடுத்த உடனே அது உள்ளே இருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒரு டைம் வரைக்குமே அதுக்கு பொறுக்க முடியாமல் பயங்கரமாக உள்ள குதியாட்டம் போட்டுட்டு வயிற்று வழியாக வந்து அதுக்கப்புறமா அது பிறப்பெடுத்து பின் தான் அது சாப்பிட முடியும். இது என்ன பண்ணுதுன்னா அந்த சர்ப்பத்துடைய மார்பை பிளந்து கொண்டு வெளியில வந்து விட்டு அதையும் சாவடித்து விடுகிறது.
இதோடைய நேச்சர் வந்து என்னதான் மூர்க்கமானதா விஷயமா இருந்தாலும் இது கெட்டவங்களை வந்து அழிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஆனால் இதுக்கு இதால் சும்மா இருக்க முடியல. இது போய் போகிற இடத்துலலாம் எதையாவது ஒரு பண்ணிட்டு இருக்கிறது, தீராத பசி, பயங்கரமான ஒரு பசி, எல்லா இடத்துலையும் பசின்னு இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணுறது, எல்லாத்தையும் நாசம் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்த உடனே அப்போ மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த மாதிரி பண்ணுறதை விட நீ வந்து கீழே போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்தை இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு நீ ஹெல்ப் பண்ணு, அவங்க எல்லாத்தையும் அந்த கெட்டவங்க எல்லாம் அழிச்சு உன்னுடைய பசியை தீர்த்துக்கொள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக குளிகாவை அனுப்புறார். ஸோ அந்த நிறைய பேருக்கே வந்து பார்க்கும்போது அந்த குளிகாக்கும் இந்த சனியோடைய பிள்ளை குளிகனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா இப்படி எல்லாமே டவுட் இருந்தது. ஸோ அந்த குளிகா வேற, இந்த குளிகன் வேற. இப்போ அது மாதிரி தான் இப்போ நம்ம இந்த வாராகி அப்படின்றதெல்லாம், இந்த வராகம் அப்படின்றது என்னன்னா நத்திங் பட் போர் சார். நம்ம பன்றின்னு சொல்றோம்ல, இப்போ இதுக்கு டைரக்டாவே பஞ்சுருளி அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். பஞ்சுருளி அப்படிங்கிறது பன்றியோட ஃபியர்ஸ் ஃபார்ம் ஆஃப் இது, அதுதான் வந்து இப்போ இருக்கு அப்படின்ட்டாங்க. வராகம் அப்படின்னா என்ன, வராக ரூபம் அப்படின்றது இல்லை, வராக ரூபங்கிறது வராகர் தான். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வராக ரூபங்கிறது வராகரோ அல்லது வராகியோ சொல்றோம். வராகம் என்பது என்னன்னா போர் தான். அந்த பன்றிக்கு முன்னால் இருந்த ஒரு வெர்ஷன் தான் போர் அப்படின்றது. நம்ம வந்து இந்த முதலைக்கு முன்னாலெல்லாம் ஒவ்வொரு வெர்ஷன் இருந்திருக்கும் தெரியுமா, அது மாதிரி ஒவ்வொரு வெர்ஷன்ஸ் ஆஃப் இதுதான். இப்போ பார்த்தோம்னா மகரம் அப்படின்னு ஒரு ஒரு இது இருந்தது. ஜென்ரலாக நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு மிருகங்கள்னு சொல்லும்பொழுது மகரத்திற்கு மகரம் தான் பேரே, மகரம் தான். இப்போ கும்பம் அப்படிங்கிறது கலசமாக நம்ம பார்க்குறோம், மீனம்ங்கிறதுக்கு மீன் சிம்பிள் பார்க்குறோம் இல்லையா. தனுர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பாதி மீனாவோ பாதி மனிதனாக வில் அம்பும் வைத்து கொண்டு இருக்கிற மாதிரி அந்த தனுரை வந்து நம்ம வந்து காண்கிறோம். அது போலவே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மகரம் அப்படிங்கிறது அதோடைய ரூபமே வந்து மகர ரூபம். அந்த ரூபத்தை வந்து பழைய காலத்தில் இருந்த அந்த ஒரு விஷயம் வந்து அழிந்து விட்ட காரணத்தினாலே இவர்கள் எல்லாரும் அதை முதலை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலை வேறு, மகரம் வேறு. ஆனால் இப்ப நம்ம முதலை தான் சொல்ல முடியும். நம்ம இப்ப டைனோசர் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் அழிந்து போயிடுச்சு, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. அப்போ அதுக்கு பதிலாக என்ன இப்போ இருக்கோ அது மாதிரியான விஷயத்தை தான் சொல்ல முடியும். இப்போவே இன்னும் கொஞ்ச நாளில் புலி சிங்கங்கள்லாம் இருக்காதுன்னு பேசிக்கிறாங்களே இல்லையா. இப்போ அதுவே நிறைய போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி இன்னொரு 400-500 ஆண்டுகள் கழித்து அந்த மாதிரி ஏதாவது முதல்ல ஒரு காலத்தில் அந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூட ஆகலாம். அதுபோல் தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ரூபங்கள் எல்லாமே, ஒவ்வொரு ரூபங்கள் அப்படின்ற வந்து சொல்றதுமே அந்த வராக ரூபம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தது. பின்னர் வந்து அது இப்போ எக்ஸிஸ்டிங் வந்து பார்த்தோம்னா பன்றி தான். அதனால நம்ம அதை அப்படியே பன்றி ரூபம் நினைத்துக் கொள்கிறார்கள். வராகம் என்பது வேறு, அதோடைய ஹையர் வெர்ஷன். சரி. ஸோ இப்போ இந்த பஞ்சுருளி, இந்த குளிகா, இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய வேதங்கள்ல புராணங்கள்லாம் ஏதாவது அதுதான் இல்லை. அது நம்ம வந்து அதுக்கு தான் நம்ம வந்து புராணங்களோ வேதங்களோ நம்ம வந்து எடுக்கும்போது நம்மளால வராகர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம ஒரு பெருமாள் ரூபத்தை நம்ம வந்து சொல்லிவிடலாம். அதே போல் நம்ம அம்பாளுடைய ரூபமாக நம்ம வராகி தேவியை சொல்லிவிடலாம். ஆனால் இந்த ஒரு பஞ்சுருளி அல்லது வந்து குளிகா இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஹியர்ஸே தான். உங்களுக்கு வந்து பாடல்களாக 3000 ஆண்டுகளாக 2700 ஆண்டுகளாக இந்த மாதிரி காலங்காலமாக வந்து அது போன்ற ஒரு ரூபங்களை அவர்கள் வைத்து அந்த அந்த என்ன சொல்றது, அந்த டிவைன் எனர்ஜி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு அதை எந்த ரூபத்தில் அவங்க பார்த்தாங்களோ அதே ரூபமாக அதை கொஞ்சம் கொஞ்சமா கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் மாறி மாறி வளர்ந்து அப்படிதான் வந்திருக்குமே தவிர இந்த ஒரு வேதத்திலேயோ அல்லது வந்து எந்த புராணங்களையோ இந்த மென்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாகவே இல்லை. ஆனால் அந்த கடம்பா டைனாஸ்டியோட நான் அப்பவே சொன்ன மாதிரி அந்த கடம்பா டைனாஸ்டியோட கல்வெட்டுகள் கிடைத்திருப்பதாகவும் அந்த கல்வெட்டுகளிலே வந்து இந்த குறிப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லிட்டார். இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த துளு ட்ரெடிஷன் இதுலலாம் வந்து இதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அந்த துளு ட்ரெடிஷனில் வந்து ஆத்தென்டிக்காக குளிகா பற்றிலாம் அந்த ட்ரெடிஷனில் அவங்க வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த குளிகாவாகட்டும் பஞ்சுருளி ஆகட்டும் ரெண்டுமே அவங்க அந்த மாதிரியான விஷயமாக சொல்கிறாங்க. சர்ப்ப தேவதைகளை கூட அவங்க ரக்தேஸ்வரி என்று தேவதையை கூட அவர்கள் வந்து வழிபடுவது. நம்ம வந்து ரக்தேஸ்வரியை வந்து துர்கையுடைய ஒரு ரூபமாக நம்ம வந்து சொல்லுவோம். அது மாதிரி அவங்க வந்து ரக்தேஸ்வரி அப்படின்றது ஒரு ஃபியர்ஸ் ஃபார்ம் ஆஃப் அம்பாள், அது மாதிரியான ஒரு ரூபமாக அம்மன். நம்ம வந்து சில அம்மன்கள் எல்லாம் நம்மளோட உக்கிரமான அம்மன்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அது மாதிரியான விஷயமாக அவர்கள் வந்து வழிபடுவது உண்டு. ஓகே. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேரளா சைடில் எப்படி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு? ஏன்னா இப்போ நீங்கள் அந்த சிவனுடைய இதை பற்றி சொல்லியிருக்கீங்க. பட் இது கேரளா சைடு இந்த விஷயம் கேரளா துளு ட்ரெடிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் கர்நாடகா அண்ட் கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குன்னு. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும்னா இப்போ பார்த்தோம்னா நிறைய இப்போ இங்கெல்லாம் கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் கொஞ்ச காலக்கட்டம்னா ஈவன் இப்போவே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாலேயே விஷ்ணுமாயா அப்படின்னு சொன்னால் நம்ம கேரளாவுக்கு தான் ஓடணும். கேரளாவோட பார்டரில் இருந்து கோயம்புத்தூர்காரங்க
கொங்கு நாட்டுக்காரங்கள்லாம் அதை அதிகமாக அவர்கள் பார்த்து அது இப்போ அந்த டிஜிட்டல் மீடியாவில் பரவி தான் இப்போ இந்த விஷ்ணுமாயான்னு இப்போ வந்து இங்கே புதுசாக அந்த விஷ்ணுமாயா ஸ்டோர்ஸுங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தவங்களும். அது மாதிரி இருக்க பண்ணக்கூடியவனுங்களாம் வந்து அவங்களுக்கு தேர் நோவே கனெக்டட் வித் இந்த ஆரிஜினோட அவங்களுக்கு எந்த ஒரு கனெக்ஷனோ அந்த ஒரு குலத்தோட எந்த ஒரு கனெக்ஷனோ அவங்களுக்கு கிடையாது. அவங்களா ஸ்டார்ட் பண்ணி பண்றாங்க. மேபி இப்போ இவங்களை பத்தியோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்படின்னு சொல்றதுக்கு யாராவது ஆள்கள் இப்போ இல்லாமையோ இல்லை இன்னொரு 50 வருஷம் கழிச்சு அவங்க பசங்கள்லாம் வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு குலமா போயிடும். எங்க அப்பாவே விஷ்ணுமாயா தான், எங்க அப்பாவே குட்டிச்சாத்தம் தான் கூட சொல்லுவாங்களோ என்னமோ தெரியல. ஸோ அது மாதிரி வந்து அந்த ரெண்டும் பார்டர் அப்படின்றதுனால அந்த மைக்ரேஷன் ஈஸியா இருந்திருக்கு. இது மட்டும் கிடையாது, பல்வேறு விதமான இந்த மாதிரியான வழிபாடுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த துளு ட்ரெடிஷன் அண்ட் கேரளா கர்நாடகா பார்டர் அப்படின்றதுனால அந்த பார்டர் ரீஜியன்ஸ்ல எல்லாம் இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஓவரால் கேரளாவில் அது பரவி இருக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் பார்டர்ல எல்லாமே வந்து அது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஓகே சார். இப்போ நம்ம இதே வந்து நம்ம இந்த வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் அந்த வர்ஷிப் அதை பற்றின தகவல்கள் எதுவும் இருக்கா இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம்? ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து முதல்ல ஆரம்ப காலத்தில் இந்த விஷயத்தை வந்து கற்களாக வைத்து அவர்கள் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். வெறும் கல்களில் வந்து நம்மளே இப்போ கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போவே நம்ம அதுதான் பண்ணுறோம். நம்ம வந்து உருவரூபமாக நம்ம அதை மாற்றுறோம் இல்லையா? இப்போ ஒரு கல் இருக்குது, அந்த பாறையில் இருக்கிற கல் எடுத்து தான் இப்போ நான் வந்து நிறைய கோயில்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய சிலைகள் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். நம்ம அவங்களுக்கு சிலை இல்லாத கோயில்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கோம். அது மாதிரி பண்ணும்போது ஒரு சில இடத்துலாம் போகும்போது கஷ்டமாக இருக்கும் நம்ம பார்க்குறது. காரணம் என்னென்னா அவங்க வந்து அந்த சிலை மேலே காலை வச்சுக்கிட்டு ஒரு சிலை மேலே காலை வச்சுட்டு தான் இன்னொரு சிலையை வடிப்பாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறது உண்டு. அப்படிதான் செய்யணும்னு இல்லை, பட் அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் அகைன் நம்ம வந்து அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அவங்க ஏதோ அதை அந்த சிலை முழுதாக வடிவம் பெற்றிருக்கும். நம்ம அதை பார்க்கும்போது நம்ம ஐயா முருகன் மேலே காலை வைக்கிறாங்களே, பிள்ளையார் மேலே காலை வைக்கிறாங்களே நமக்கு தோணலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு ஒரு தொழில், அதை செய்வாங்க. அதை செவனை கூட செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு கைகள் கால்கள் படுவதெல்லாம் அவர்களுக்கு அது ஒரு பொருட்டாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இல்லாமல் இருக்கலாம். அது வந்து நம்ம எப்போ எடுத்துட்டு போயிட்டு அதை நம்ம எப்போ அதற்கு உயிர் கொடுக்கிறோம், எப்படி நம்ம வந்து ஆவாகனம் செய்கிறோம், எப்பொழுது நம்ம நவத்வாரங்களை திறக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம். கண்ணை திறந்து நம்ம ஆவாகனம் நம்ம வந்து செய்யும் பொழுது தான் அது தெய்வமாக மாறுகிறது அல்லவா? ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த கற்களையும் வந்து அவர்களுடைய எனர்ஜி மூலமாகவே அவங்க வந்து அதை வந்து அந்த ஆவாகனம் அப்படின்ற விஷயம் எல்லாமே நாம் இப்போ ஒரு மாதிரி ஒரு முறையாக செய்கிறோம். ஆமாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கெல்லாம் அவங்களுடைய ஒரு எந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸாக அவங்களுடைய வழிபாடும் ஒரு லவ்வும் இருந்திருக்கும் டுவர்ட்ஸ் அந்த காட் மேலே இல்லையா? ஸோ இப்போ அது மாதிரி இருக்கும்போது அந்த அளவுக்கு நெருக்கமாக அவர்கள் செய்ய அதற்குண்டான உயிர் அப்படின்ற மாதிரியான விஷயமாங்க. அப்படிதான் அந்த மாதிரியான பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ உருவ வழிபாடுகளுமே இருக்கிறது. இந்த மாதிரி உருவ வழிபாடும் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தோன்னா இது நம்ம இந்த பூதகோளம் அப்படின்ற மாதிரியோ தெய்யம் அப்படின்ற மாதிரி அப்பப்போ அந்த சுவாமி உள்ள வந்து அதை சொல்லக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே ரெகுலராக அவங்க பண்ணுறது மாதிரியான விஷயம். ஓகே. இப்போ இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பஞ்சுருளி குளிகா இந்த விஷயங்கள்லாம் அதிகமாக பேசப்படுது. மேபி அவங்க அந்த சைடில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாட்டுப்புற கதைகளில் இதெல்லாமே இருக்குது அப்படின்னாலுமே இதுக்கு வந்து ஒரு சில ரொம்ப ஒரு ரிட்டன் சோர்சஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி இருக்கு. ரிட்டன் சோர்சஸ் இப்போ வந்து ரீசெண்ட் இயர்ஸாக நான் இப்போ சொன்ன மாதிரி தான் சார் சில பேர் வந்து அதில் ஆத்தென்டிக்காக ஒரு ரிசர்ச் பேப்பரே கூட இருக்குது இதை பற்றி. இந்த மாதிரியான விஷயமாக ரிசர்ச் பேப்பரே கூட பண்ணியிருக்காங்க. அதில் அந்தந்த நாட்டு, அதாவது ரிசர்ச் பேப்பர்னா நாட் டைரக்ட்லி அபவுட் பஞ்சுருளி குளிகா அப்படின்னு இல்லை, அந்த ட்ரெடிஷனில் இருக்கக்கூடிய வழிபாடுகள் எவ்வளவு ஆண்டு காலங்களாக இருக்கின்றன, எப்படியான முறையில் அவர்கள் வழிபடுகிறார்கள், அந்த வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு எவ்வளவு ரூபங்கள் இருக்கின்றன, இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டு ரிசர்ச் பேப்பர் வந்து கிடைக்குது, ஆன்லைன்லேயே கூட இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆத்தென்டிக்கான அகாடமிக் சோர்சஸில் இருக்கு. நார்மலாக நம்ம சொல்கிற மாதிரி இந்த விக்கிபீடியா இந்த மாதிரியான விஷயங்கள்லையோ இல்லை கூகுளில் தேடினாலும் நமக்கு கிடைக்காது. கூகுளில் தான் தேடணும். அகைன் வந்து அகாடமிக்கு விக்கிபீடியாலாம் பார்த்து நம்ம வந்து சொல்லும்போது ரொம்ப மேலோட்டமான விஷயங்களோ சாதாரணமான விஷயங்களோ அதில் கூட நிறைய தவறுகள் இருக்கக்கூடியது. அது ஆல்ரெடி பல காலங்களாக நமக்கு இந்த விக்கிபீடியாவில் வரக்கூடிய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஓகே சார். இப்போ இந்த மாதிரியான டெய்டிஸ் இதெல்லாமே வந்து காமன் பீப்புள் அதெல்லாம் வணங்குவாங்களா? இப்போ அந்த ஊரை சேர்ந்தவங்களோ இல்லாட்டி நம்ம ஊர்லேயோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய தெய்வம் சார். அது ரொம்ப நம்மெல்லாம் எப்படி நம்ம சில விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஜென்ரலாக ஒரு சில தெய்வங்களை நம்ம வழிபட்டு கொண்டு வந்தாலுமே கூட ஒரு அங்காள பரமேஸ்வரி ஆகட்டும் அல்லது ஏதாவது ஒரு அம்மனுடைய இந்த ஆடி மாதம் அம்மன் அப்படின்ற மாதிரியான விஷயமாவோ இதெல்லாம் வந்ததுன்னா நமக்கு ரொம்ப அதுக்கு நம்ம ஒரு மதிப்பு கொடுத்து அந்த விஷயத்துக்கு நம்ம போவோம் இல்லையா, பக்தியாக பண்ணுவோம் இல்லையா. அது மாதிரி அவங்க வந்து மெயினாகவே இந்த ஒரு தெய்வத்தை அப்படின்ற மாதிரியான விஷயமா வச்சுருக்கிறாங்க. எந்த ஒரு தெய்வமுமே சரி, நாம் எங்கே இருந்தாலுமே அந்த ஒரு தெய்வத்தின்பால் நமக்கு அன்பும்
அந்த ஒரு முழுமையான ஈடுபாடும் இருந்தால் அது எங்கே இருந்தாலும் பலன் தரும் அப்படின்றது தான் நான் ரொம்ப காலங்களாக திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இவங்க வந்து அந்த துளு ரீஜியன்ஸில் இருக்கக்கூடியவங்க வந்து பஞ்சுருளி வழிபாடு செய்து கொண்டிருக்கலாம், அல்லது குளிகா வழிபாடு செய்து கொண்டிருக்கலாம். யாருக்காவது அங்கே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவங்க வந்து அங்கே அமெரிக்காவில் போயிட்டு அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கோ அவங்க தலைமுறைக்கோ அது பலன் தராமல் போக போவதில்லை. இதனால தான் எப்படி வந்து நமக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அவர் டிஎன்ஏ இல்லையா? ஸோ அந்த டிஎன்ஏ அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் அவங்களுக்கு அதெல்லாம் பதிந்த தெய்வமாக இருக்கும். அந்த டிஎன்ஏன்றதுல பதிந்த தெய்வமாக இருக்கிற மாதிரி நமக்கும் ஒரு தெய்வம் அது மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த தெய்வம் கண்டிப்பான முறையிலே நமக்கு பலன் கொடுக்காமல் போகாது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப இந்த விஷ்ணுமாயா அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய இங்கே பர்டிகுலராக தமிழ்நாட்டில் சில ஏமாற்றுக்காரர்கள் ஆரம்பித்த மாதிரியான விஷயமாக செய்து வருகிறார்கள். அவர்களிடம் கவனமாக இருங்கள் அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஒரு முறையாக வழியாக வந்தவர்களாக இவர்கள் இல்லை. இவர்கள் முன்னர் வந்து வேறு சில விஷயங்கள் செய்து கொண்டிருந்தார்கள், இப்பொழுது வேறு சில விஷயங்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த தெய்வங்களுக்கு வந்து இதுக்குன்னு நம்ம வழிபாடு பண்ணுறதுக்கு மந்திரங்கள், பூஜை முறைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதுதான் சார், இது மந்திரமே இல்லை. மந்திரம் மாதிரி அவங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் வச்சிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு வந்து பார்த்தோம்னா அதோடைய கேரக்டர் தான் அதை வந்து நேமாக கொடுத்துருக்காங்க. வாராகிக்கே வந்து பேர் கிடையாது, உண்மையாக சொல்ல போனால் வாராகிக்கே வந்து பேர் கிடையாது இல்லையா? வாராகம் அப்படிங்கிறது போர் அப்படின்ற ஒரு விஷயம் தான். வராகம்ங்கிறது ஒரு அனிமல், அந்த அதோடைய ஒரு பெண் ஃபீமேல் ஃபார்ம் அப்படிங்கிறத வராகி அப்படின்றதுனால இதில் வந்து நம்ம வந்து தூம்ர வாராகி, வஷ்ய வாராகி, நிறைய அஸ்வரோட வாராகி, நிறைய வாராகிகள் நம்ம வந்து சொல்கிறோம். சொப்ன வாராகி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த தூம்ர வாராகினா புகை போன்ற ரூபத்திலே வரக்கூடியவள் அப்படின்னு, சொப்னம்னா சொப்னத்திலே வந்து வரக்கூடிய அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்கிறோம். அஸ்வாரூட வாராகினா அவங்க குதிரையில் வரக்கூடியவள் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. வஷ்ய வாராகினா வஷ்ய எல்லா விஷயத்துக்கும் கொடுக்கக்கூடியவள். இந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு நேம்ஸுமே இவங்களுக்கு கிடையாது. நேம் இல்லாமல் இவங்கெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆனவங்க தான். அது இவங்களுடைய கேரக்டர்னால இவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்தினால் பேசப்பட்டவர்கள் தான் இவர்கள் அனைவரும். இவங்களுக்குமே வந்து பார்த்தோம்னா நம்ம அதையே நம்ம வந்து நாமமாக நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ வாராகிக்கு மாலை இருக்கிறது, நானே வாராகிக்கு 108 சரணம் எழுதியிருக்கேன். அது தவிர வந்து பார்த்தோம்னா வாராகிக்கு ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கின்றன, வாராகிக்கு ஏகப்பட்ட அஷ்டோத்திரம் இருக்குது, சஹஸ்ரநாமம் இருக்குது, நிறைய நம்ம தாந்திரிக கிரந்தங்களிலே மந்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் அவளுடைய ரூபத்தை இன்று வரைக்குமே அவளுக்குன்னு ஒரு பேர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். பஞ்சுருளியும் குளிகா எல்லாருமே வந்து அதுதான். இப்போ பஞ்சுருளி குளிகா அப்படின்ற ஒரு பேர் இருக்கிறது. அது அப்போ குளிகா அப்படின்றது வந்து ஒரு டார்க்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். பஞ்சுருளிங்கிறதுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி மீனிங் பார்த்துட்டோம். ஸோ இவங்களெல்லாம் நம்ம அப்படி அவங்கள நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நம்மளோட லைஃப்பில், அவங்கள நம்ம ஏதாவது வழிபடணும் அப்படிங்கிறது அவங்களோட பேர் சொல்லி நமக்கு அது மாதிரி பழகிட்டதுனால நம்ம வந்து ஏதாவது ஒரு பேர் சொல்லி அந்த பஞ்சுருளியே நம்ம இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறோம்னா சொல்லிக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் அந்த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இந்த மாதிரியான ஒரு இனிஷியேஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றது பார்த்தோம்னா விசுவலைசேஷன் தான். இதை தான் நம்ம வந்து மந்திரங்களில் பேசணும். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து பண்ணிட்டோம்னா அதுக்குண்டான பலன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய விஷயம். ஓகே சார். இப்போ நீங்கள் இந்த குளிகா வந்து சிவனால் தோற்று வைக்கப்பட்டவர் அப்படின்னீங்க. அப்போ இவங்க குளிகான்றது சிவகணங்களில் ஒன்றா இல்லை இது வேற கேட்டகரி? சார், குளிகா பஞ்சுருளி எல்லாமே இவங்க இந்த மாதிரியான டெமிகாட்ஸு, ஸ்பிரிட்ஸு, இது மாதிரி எல்லாமே வந்து சிவனுக்கு கீழே வரக்கூடியது தான். இப்போ இதுக்கு வந்து ஒரு ரொம்ப சிறப்பாக சொல்லணும்னா சிவன் வந்து மயானத்தில் இருப்பவர், நாம் வந்து இறந்து போயிட்டாலே சிவனுக்கு தான் சொன்னோம். அதுதான் உண்மை. நம்ம வந்து வேறு சில விஷயங்கள் காரணத்தினால நம்ம வந்து வைகுண்டம் போகிறோம் அப்படி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பேசுகிறோம், எங்கே போக போகிறோம் அப்படின்ற மாதிரி. பட் ஒன்ஸ் நம்ம உடலில் வந்து உயிர் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலே அடுத்தது அது சிவனுக்கு தான். ஸோ அது எல்லா கணங்களுமே, அது நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, எல்லாமே அது வந்து சிவனுக்கு அடிமை அப்படின்ற மாதிரியான விஷயமா தான். ஓகே சார். ஸோ இன்னும் இந்த காந்தாரா பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னும் இது மாதிரி அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய படங்கள் வர்றது நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் சார், இதுதான் நமக்கு மெயினாக இப்போ தேவை. இல்லாதது வந்து இந்த மாதிரியான விஷயமாக எந்த அளவுக்கு வந்து ஒரு பாலிவுட் இண்டஸ்ட்ரியும் சரி, ஈவன் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி, இவங்க எல்லாம் நம்மளோட விஷயங்களை வந்து நாசம் பண்ணி கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் மாற்றுறதுக்கு எவனோ ஒருத்தன் பிறந்து, இப்போ இந்த பஞ்சுருளியோ குளிகாவோ வந்த மாதிரி யாரோ ஒருத்தன் பிறந்து வர ஆரம்பிக்கிறான் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதுதான். இவர்கள் செய்த மாதிரியான ஒரு அநியாயம், அக்கிரமம், நாரதருக்கு, இந்திரனுக்கெல்லாம் இவங்க பண்ணியிருக்கிற ஒரு அநியாயங்கிறது வந்து இவங்களுக்கு லைஃப் டைமில் இவங்களுக்கு வந்து அந்த அதுக்குண்டான ஒரு சாப விமோசனம் எல்லாம் இல்லைன்ற மாதிரியான விஷயமாக தான் சொல்கிறோம். நாரதரெல்லாம் அவ்வளோ பெரிய மகா முனி, அவரை ஒரு காமெடியன் ஆக்கி விட்டானுங்க.
அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்திரனுடைய ஒரு சக்தி, இந்திரனுடைய ஒரு இதெல்லாமே ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாத்தையுமே வந்து நாசம் பண்ணிட்டாங்க. இவனுங்களுடைய இஷ்டத்துக்கு விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு கண்டதெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் நாசம் பண்ணி பழசை வந்து கெடுத்து விட்டு அதில் பண்ணின ஒரு அக்கிரமத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி வேற சில நல்ல நபர்கள் வந்து அதை சரி பண்ணுறாரு அப்படின்றது உண்மையிலேயே அந்த ரிஷப் ஷெட்டிக்கு வந்து நாம் வந்து கடன்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த மாதிரியான ரொம்ப ஒரு யூனிக்கான சில கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம தமிழ் நாட்டுப்புற கதைகள்ல பாடல்கள்ல உண்டு. தமிழ்ல மாடர்ன்லாம் சொல்றோமே சார். மாடர்ன் வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் வந்து மலையாளத்திலயுமே இருக்கு, தமிழ்லயுமே இருக்கு. மாடர்ன் இருக்காரு. கருப்புசாமி வகையிலேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. கருப்புசாமி அப்படின்றது அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் காந்தாராக்கு ஈக்குவலா ஒரு நம்மளுடைய நாட்டு, நான் இப்போ சொன்னேன், இப்போ நம்ம எடுத்தோன்னே நம்ம வந்து சொன்னோம் இல்லையா சதுக்க பூதம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சதுக்க பூதத்துடைய 5 வகைகளை நம்ம வந்து பேசணும்னா அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த 5 என்னென்ன மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கு. அதான் நம்ம வந்து நம்ம நல்ல விஷயங்களை நாம வந்து பாதுகாக்க மாட்டேன்றோம். அங்க ஏதோ ஒரு ட்ரைப்ஸ் கம்யூனிட்டி மாதிரி ஒரு மாதிரியான ஒரு இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களோ அல்லது வந்து பார்த்தோம்னா ஒரு ஊர்ப்புற எல்லையில கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களோ அவர்கள் காலங்காலமாக சில விஷயங்களை பாடல் ரூபமாக அதை பாதுகாத்து அதோடைய ஒரு மகத்துவத்தை உணர்ந்து அந்த மாதிரியான விஷயமாக செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. வாட் எவர் இட் இஸ், அது சிவபெருமானாகட்டும் அல்லது வந்து லலிதா திரிபுரசுந்தரி ஆகட்டும் அல்லது பஞ்சுருளி ஆகட்டும், எதா இருந்தாலும் தெய்வ ரூபங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து கிருஷ்ணர் சொன்ன மாதிரியான விஷயம்தான். கெட்டதை அதிகமாக இருக்கும்போது நான் வந்து அவதரிப்பேன் அப்படின்ற மாதிரி அவரே டைரக்டா மயில் ரெக்கையெல்லாம் வச்சுட்டு அவதரிக்கணும்னு இல்லை. இந்த மாதிரியான பல்வேறு விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லணும். ஸோ அதெல்லாத்தையும் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அல்லவா. ஸோ அப்போ இந்த மாதிரியான கோயில்கள் எல்லாம் நாசமாகி போயிட்டு இருக்கிறது அதெல்லாமே ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். ஸோ அது அங்கே ஒரு ரிஷப் ஷெட்டி மாதிரி இங்கே நம்ம ஊரில் யாராவது ஒருத்தர் இந்த நம்மளுடைய இதை வச்சு படமாக எடுத்தாரு அந்த ரொம்ப சதுக்க பூதங்களே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான விஷயங்கள். ஓகே சார். ஸோ இன்னும் அது மாதிரி சதுக்க பூதங்கள் பற்றியே நம்ம வந்து கண்டிப்பான முறையில் இன்னும் ஆய்வு செய்து இன்னும் அதை பற்றி, ஏன்னா சிலப்பதிகாரத்திலே சதுக்க பூதங்களை பற்றி ரொம்ப ரொம்ப அற்புதமாக கொடுத்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு, இன்னுமே இருக்கு. நாங்களே அங்கே போயிட்டு அதை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான பிளான்ல தான் இருந்தோம். அதுக்குள்ள இப்போ இந்த காந்தாரெல்லாம் வந்துருச்சு. சார் இதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. கண்டிப்பான முறையில் அதுவும் போய் பார்த்துட்டு, ஆனால் அந்த கோயில்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, கோயில்னே நம்ம இப்போ சொல்ல முடியுமான்னு தெரியல. நம்ம ஒரு கோயில் பண்ணினேன்னு சொன்ன ரொம்ப சிதிலமடைஞ்ச சூழ்நிலை, அது மாதிரி பார்த்தோம்னா உடஞ்சு போன ஒரு கட்டடமா உடஞ்சு போன மிச்சங்களாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் சொல்லணும். அந்த பூதம் வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு 1-2 பூதம் நல்லா இருக்கு, ஒன்று வந்து கை உடஞ்சு கால் உடஞ்சு அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கு. ஸோ அதை பற்றி கூட அடுத்த டீட்டெயிலாக நம்ம கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார். நமஸ்காரம்.